சின்னமணி கவனமா கேட்டுக்க. நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கவங்க பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சு பாடுறேன் பாவா. பாவா நிறுத்துறா. ஆரம்பி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா. இந்த ஆள் இங்க பாடக்கூடாது பாடக்கூடாது பாடக்கூடாது. கண்மணி அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என் பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க. ஆமா இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. என்னய்யா நீ இன்னும் போகலையா? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? வாஷ்மேனை கொஞ்சம் கூப்பிடு. இந்த ஆளுக்கு 10 50 ஜாஸ்தி கொடுத்து கோயில விட்டு வெளியே அனுப்ப சொல்லுப்பா. என்னங்க இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல. அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனிவரி, இந்த அவன் கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி. பிறந்த நாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. கண்மணி. You scoundrel.